நாம் தமிழர் கல்வி இலவசமா வேணும் தானே சொல்றாங்க. அதுல கல்வி மருத்துவம் தான் முழுமையா வேணான்றாங்க. காலங்காலமாக இலவசமா இருக்குது. சென்னையில பிரியா என்கிற ஒரு கால்பந்து வீராங்கனை கால்ல சின்னதா ஒரு சுளுக்கு, எலும்பூர்ல கூடிய மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனையில கால்ல சின்னதா மைனர் சர்ஜரி பண்ணி கட்டு போட்டு விட்டுறான். இந்தியாவில் இல்ல உலகத்தினுடைய மிகச்சிறந்த வீராங்கனையாக வர வேண்டிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரியா கால் முட்டி அழுக தொடங்குறது. அரசு மருத்துவமனையில சின்ன மைனர் சர்ஜரியில முட்டி அழுகுது. மருத்துவமனைக்கு போறா. இந்த 2023ல காலை கட் பண்ணி எடுக்கிறான், ஒத்த காலை. அடுத்த 10 நாள்ல வீட்டுல பிக்ஸ் வந்து ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிட்டான். அரசு மருத்துவமனையுடைய அவலட்சணம். ஒரு ஏட்டு ஹெட் கான்ஸ்டபிள் அவருடைய மகள் 3 வயது மகள் காய்ச்சல் என்பதற்காக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுக்க போறாங்க. ஒரு இன்ஜெக்ஷனை போடுறான். 2 காலும் கருப்பா கருகி போச்சு. ஒரு 6 மாத கை குழந்தை அதே போல காய்ச்சல், ஊசிய போடுறான். இந்த கை முழுக்க கருப்பா மாறிச்சு, குழந்தை இறந்து போச்சு. இதை கேட்டதற்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார், அது மனநலம் சரியில்லாத குழந்தை என்று. பதிவு இருக்கு என்ற கோவில்பட்டி அரசு மருத்துவமனை எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே சீட் இல்ல, A4 சீட்ல எக்ஸ்ரே எடுத்திருக்கான்.